Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு நம்ம டாப் கட் பண்ண போறோம். நார்மலான ஒரு டாப் வந்து கட் பண்ண போறோங்க. இது வந்துட்டு காட்டன் டாப். சோ அளவு வந்து பாத்தீங்க அப்படினா பாடியில இருந்து டைரக்டா எடுத்துர்க்கேன். நீங்க பழைய அளவு சுடியில இருந்தும் தாராளமா எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் பாடியில இருந்து அளவு எடுத்தோம் அப்படினா அதுல சில அளவுகள் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிப்போம். சோ அதனால நான் எப்படி வந்து கட் பண்றேன் அப்படினு காட்றேன். நான் மோஸ்ட்லி வந்து கட் பண்ணிருக்க மாட்டேன். இது வரைக்கும் டாப் எப்பாவது அதிசயம் பண்ணுவேன். சோ இன்னைக்கு வீடியோக்காகவே நான் வந்துட்டு கண்டிப்பா டாப் கட் பண்ணனும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நான் கட் பண்றேன். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஷார்ட்டா வந்து சொல்ல ட்ரை பண்றேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு டாப் கட் பண்றதுனால நான் நிறைய பேசிடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு சிம்பிளா வந்துட்டு சொல்ல ட்ரை பண்றேன். நீங்களும் வந்துட்டு பேசிக்கா டாப் சுடி டாப் வந்து கட் பண்ணணும் அப்படின்னா நீங்க தாராளமா இதே மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்க. சரி, ஓகே, இப்போ வந்துட்டு டாப் கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் போட்டிருக்கேங்க. லைனிங் வந்துட்டு நீங்க மினிமம் 2 மீட்டர் கண்டிப்பா வேணும். 3/4 ஸ்லீவ் வைக்கிறீங்க, ஸ்லீவுக்கும் லைனிங் வேணும் அப்படின்னா நீங்க 2.5 மீட்டர் எடுத்துக்கணும். அது உங்களோட ஹைட்டை பொறுத்து 2 to 2.5 வரைக்கும் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா லைனிங்கை லென்த்தில் ரெட்டையா மடிக்கணும். 2 மீட்டர் லைனிங் இருக்குன்னா 2 மீட்டரையும் ரெட்டையா மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லென்த்தை 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்க, 4 கிளாத்தும் வந்துட்டு பாருங்க, இந்த இடத்துல ஓப்பன்ல 4 கிளாத் இருக்கு, கரை பீஸு. கீழையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்துட்டு ஓப்பன் பீஸ் தான். மேலே வந்துட்டு மடிப்பு பக்கம் வந்துட்டு மேலே இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்றப்ப பாருங்க, எப்பவுமே லைனிங்கோட கீழ் பக்கத்துல இருந்து தான் நீங்க வந்துட்டு மார்க் பண்ணணும். இந்த இடத்துல தனித்தனி பீஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்க இருந்து தான் நீங்க வந்துட்டு மேலே மார்க் பண்ணணும். ஏன்னா மேலே ஃபோல்டிங் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஸ்லீவுக்கு நம்ம எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அதனால மேல இருந்து கீழே வராம கீழே இருந்து மேலே போகணும். ஸோ கீழே இருந்து மார்க் பண்றதுனால கீழே எதுவும் கிளாத் வந்து ஏத்திமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் பண்றோம். ஒயரை மார்க் பண்றப்ப லைனிங்ல வந்துட்டு எக்ஸாக்டா உங்களோட டாப்போட அளவு என்னவோ அதை அப்படியே வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுல தைக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு எந்த அளவுமே தேவையில்லை. ஏன்னா டாப்போட லைனிங் வந்துட்டு ஒரு 2 இன்ச்சு உள்ள கம்மியா தான் இருக்கும். அதனால நீங்க ஃபுல் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை மடிச்சடிக்கிறப்ப உங்களுக்கு கரெக்டா போயிடும். ஸோ எனக்கு வந்துட்டு டாப்போட ஒயரை வந்துட்டு 40 இன்ச்சு பாருங்க. நான் கீழே இருந்துட்டு 40 இன்ச்சுக்கு வைக்கிறேன். கீழே இருந்து 40 இன்ச்சுக்கு வச்சுட்டு மேலே எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒயரை மார்க் பண்ணியாச்சு. ஒயரை மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல கோடு போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நகர்த்தி போட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ஃபுல்லாக பாடியில தான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண போறோம். அதனால நான் வந்து கொஞ்சம் நகர்த்தி போட்டிருக்கேன். நான் வந்து மார்க் பண்றது எனக்கு எப்படி சௌகரியமா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணுவேன். ஸோ நீங்க மார்க் பண்ற டைப்பை நீங்க எதோ ஃபர்ஸ்ட் மார்க் பண்றீங்க, எது அடுத்தது மார்க் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களோட விருப்பம். நான் வந்துட்டு எனக்கு எப்படி வந்து கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க் பண்ணிக்கிறேன். பாடி சுற்றளவு வந்துட்டு 20.5 இன்ச்சுங்க. ஸோ அதில் பாதி வந்துட்டு 10.25. ஸோ 10.25 வந்துட்டு இங்கே பாடிக்கு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஓப்பன் கிட்ட மார்க் பண்ணணும். ஓப்பன் கிட்ட மார்க் பண்ணுறதுக்கு ஓப்பனோட ஒயரம் தெரியணும் இல்லைங்களா? ஓப்பனோட ஒயரம் வந்துட்டு 22.5 இன்ச்சு. ஸோ இங்கே மேலே ஒயரை மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, அந்த இடத்துல இருந்துட்டு 22.5 இன்ச்சு ப்ளஸ் தைக்கிறதுக்கு 6 இன்ச்சு சேர்த்து 23 இன்ச்சுக்கு நீங்கள் வந்துட்டு இங்கே மார்க் பண்ணிக்கணும். 23 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல கண்டிப்பா கோடு போடுங்க, அந்த இடத்துல தேவைப்படும் கோடு. இப்போ ஓப்பன் கிட்ட அகலம் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். ஓப்பன் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா 21.5. ஸோ அதுல பாதி 10.25 இங்க மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாடி சுற்றலும் மார்க் பண்ணியாச்சு, ஓப்பன் கிட்டையும் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது வந்துட்டு கழுத்தோட அகலம் மார்க் பண்றேன். கழுத்தோட அகலம் இவங்களுக்கு வந்துட்டு 5 இன்ச்சு. ஸோ அதில் பாதி 2.5ங்களா? எப்போ என்ன சொல்லியிருக்கேன், அகலம் மார்க் பண்ணுறப்ப 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி தான் மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். முன்கழுத்து உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச்சு. ஸோ உயரை வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். 5.5 அப்படின்னா தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு ஆட் பண்ணி 5.25 மார்க் பண்ணிக்கணும். உயரம் மார்க் பண்ணுறப்ப 1/4 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. அகலம் மார்க் பண்ணுறப்ப 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வந்து இவங்களுக்கு 2.5 வைக்கிறேன். ஸோ தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்தி 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து அகலம் ஷோல்டர் ரெண்டுமே மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது வந்துட்டு ஆம்கோலுக்கு வந்துட்டு எவ்வளோ ஹைட் வைக்கணும் அப்படின்னு தெரியணும் இல்லைங்களா? இப்போ நார்மலாக நம்ம ப்ளவுஸ்க்குன்னா 13 இன்ச்சு அதுல இருந்து உயரம் குறைச்சு அதெல்லாம் பண்ணுவோம். டாப்பை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ண வேண்டாம். நம்ம அப்ராக்சிமேட்டாக உயரம் மட்டுமே வச்சுட்டு அதில் ஏதாவது வேணும்னா ஆல்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உயரம் அப்படிங்கிறது 6 இன்ச் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்கும். அது எச்சாவும் தேவைப்படலாம், கம்மியாகவும் தேவைப்படலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ 6 இன்ச் அப்படிங்கிறது பாருங்க, டோட்டலாக சுடியோட உயரம் இருக்கு இல்லைங்களா? டாப்போட உயரத்துல இருந்துட்டு 6 இன்ச் இங்கே வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 6 இன்ச்சு மார்க் பண்ணி ஃபர்ஸ்ட் கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. பாருங்க, பாடியோட சுற்றளவு இந்த இடத்துல இருக்கு. இப்போ ஆம்கோலோட சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 8.1. ஸோ 8.1 கரெக்டாக இங்கே வருது அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ ஆம்கோல் வந்து செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு பாருங்க, இந்த கார்னர்ல இருந்து நான் எப்பயும் போல 1 இன்ச் அகலம் தான் வைக்கிறேன்.
வச்சுட்டு செக் பண்ணிக்கலாம். மேலே அரைஞ்சு தைக்கிறதுக்கு விட்டுட்டு சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக பண்ணிக்கலாம். 8.1க்கு பாருங்கள் 9 இன்ச் இருக்குது. அப்போ நல்லா அகலமாக, அதாவது உயரம் ஜாஸ்தியாக இருக்கா. இப்போ வந்து உயரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு அரை இன்ச்சுக்கு பக்கம் கம்மி பண்ணால் போதும். அப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் உயரத்தை கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு, ஸோ எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் ஆம்கோலோட ரவுண்ட் வந்துட்டு பாடியில் 4 இன்ச்சு கம்மியாக தான் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணணும் அப்படின்னு. இப்போ பாருங்கள் உயரத்தை கம்மி பண்ணியிருக்கேன். உயரத்தை கம்மி பண்ணிவிட்டு எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் கம்மி பண்ணியிருக்கேன். இந்த இடத்துலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை வளைச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அது எக்ஸாக்டாக போதுமா இல்லை இன்னும் தேவைப்படுமா உயரம் அப்படின்னு தெரியும். பாருங்கள் நான் வளைச்சிட்டேன். இப்போ நான் செக் பண்ணிக்கிறேன். அரை இன்ச்சு விட்டுட்டு கரெக்டாக நான் எங்கெல்லாம் வளைச்சி விட்டனோ அங்கெல்லாம் நான் வந்துட்டு செக் பண்ணிக்கிறேன். 8.1 இருக்குது. கரெக்டாக இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு இதோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5.25 தான் இருக்குது. ஏன்னா இவங்களோட பாடி நல்லா அகலமாக இருக்குது, ஆனால் ஆம்களோட ரவுண்டு கம்மியாக இருக்குது. அதனால தான் வந்து உயரம் கம்மியாகிக்கிட்டே போகுது. அந்த பாடிக்கு தகுந்த ஆம்கோல் இருந்துச்சு அப்படின்னா அந்த 6 இன்ச்சுங்கிறது கரெக்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேணுங்கிற மாதிரி உயரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது ப்ளவுஸாக இருக்கட்டும் சுடியாக இருக்கட்டும், கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட பாடி சுற்றளவு இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இப்போ எல்லா அளவுமே நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டோமா. இப்போ இடுப்பு, அதாவது வயிற்று பகுதியில் நம்ம அந்த ஷேப் எடுப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம வந்து அகலம் மார்க் பண்ணணும் இல்லைங்களா. அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, பாடியோட சுற்றளவு இங்கே இருக்குது பாருங்கள், இந்த அளவும் ஓப்பன் கிட்ட ஒரு அளவு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதோட ஹைட்டில் பாதி தான் வந்துட்டு நமக்கு அந்த ஷேப் எடுக்கிற இடம். ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு நம்ம செக் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா 17.5 இன்ச் இருக்குது. ஸோ அதில் பாதி 8.75 வரும். ஸோ 8.75 கிட்ட நம்ம வந்துட்டு அந்த ஷேப் எடுக்கிற இது வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல பாடி சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்ச், அதாவது 19, அதில் பாதி 9.5. ஸோ 9 இன்ச்சு. இப்போ வந்துட்டு எல்லா அளவுமே நான் மார்க் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு கோடு போட்டுடலாம். கோடு போடுறப்ப பாருங்க, நார்மலாக நம்ம ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் கோடு போடுறோம். எங்கேயுமே நம்ம வந்துட்டு வளைக்க போகிறதில்ல. பாடியில் இருந்துட்டு அந்த ஷேப் எடுக்கிற இடத்துல ஒரு கோடுமே, அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்துட்டு ஓப்பன் கிட்ட ஒரு கோடு ஃபர்ஸ்ட் நம்ம இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பாட்டம் மார்க் பண்ணணும். பாட்டம் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஓப்பன் கிட்ட நம்ம கொஞ்சம் அகல விடணும். ஏன்னா ஓப்பன் கிட்ட நம்ம என்னதான் அளவு எக்ஸாக்டாக எடுத்திருந்தா கூட இப்போ நம்ம எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் பாடி வந்துட்டு கவர் பண்ணுமா அப்படின்னா சந்தேகம் தான். ஏன்னா பேக்கில் நம்மளுக்கு வந்து சீட் பெருசாக இருக்கலாம். ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து கவர் பண்ணி எடுக்க முடியாது. நமக்கு தெரியும் அவங்க பாடி பார்க்குறப்பவே அவங்களுக்கு வந்து அந்த ஓப்பனோட அகலம் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அளவை எடுத்து தைக்கிறதுல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். இவங்களுக்கு வந்துட்டு எனக்கு அந்த இடத்துல அகலம் தேவைப்படுது, நான் அதை நோட் பண்ணியும் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு அகலப்படுத்திக்கணும். ரொம்ப லீனாக இருக்காங்க, வயிறே இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குது, சீட்டும் நல்லா ஃப்ளாட்டாக தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அது தேவையில்லை. பட் சில பாடிக்குள்ள கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கு வந்துட்டு ஓப்பனோட ஒயர் எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல 1 இன்ச்சு நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கணும். ஸோ கண்டிப்பாக 1 இன்ச்சு தேவைப்படுங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இடுப்புக்கிட்ட வந்துட்டு அகலப்படுத்தியிருக்கோம் இல்லைங்களா, இந்த அளவில் இருந்து தான் நீங்கள் வந்துட்டு கீழே பாட்டம் வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இடுப்புக்கிட்ட அகலமாக இருக்கும், கீழே பாட்டமோட அகலம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ இதோட மொத்த அகலம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது ஓப்பன் கிட்ட வந்துட்டு எவ்வளோ அகலம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 11.75 இருக்குது. இதில் இருந்துட்டு 1 இன்ச்சு மட்டும் நீங்கள் பாட்டம் அகலப்படுத்தினா போதும். அதுக்கு மேலே கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ அகலம் ஜாஸ்தியாக போச்சு அப்படின்னா முன்னாடி வந்துட்டு அசிங்கமாக ஒரு மடிப்பு விழுகும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. 11.75 சொன்னேன் இல்லைங்களா. ஸோ 1 இன்ச்சு சேர்த்து நான் 12.75 இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், பாட்டமோட அகலம் வந்துட்டு இவ்வளோதான் மார்க் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம நார்மலாக எல்லா அளவுமே மார்க் பண்ணிட்டோம். பட் அது வந்து அந்த பாடிக்கு தகுந்த மாதிரி ஷேப் நல்லா நீட்டாக கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்த்துடலாம். இப்போ பாடியில் இருந்துட்டு கீழே அந்த ஷேப் எடுக்கிற இடத்துல கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அதே தான். அதை நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த ஓப்பன் கிட்ட மட்டும்தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஷேப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப தொப்பையா அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்காங்க. அதே மாதிரி சீட்டும் ரொம்ப பெருசாக இல்லை, அந்த மாதிரி தூக்கிட்டு அப்படியெல்லாம் இதாக இல்லை. ஸோ அவங்க ஷேப் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வளைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல ஓப்பன் இருக்கு, சாரி ஷேப் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து இந்த பெண்டு ஸ்கேல் இருக்குது பாருங்கள், இந்த பெண்டு ஸ்கேலோட இந்த பெரிய சைஸ் ஆகலாம். இந்த இடத்துல நம்ம எங்கே அதிகமாக ஓப்பன் கிட்ட வந்துட்டு அதிகமாக மார்க் பண்ணியிருக்கோம் 1 இன்ச்சோ, அந்த இடம் வரைக்கும் இப்படி வளைவாக இருக்கிற பக்கத்துலேயே நான் வந்துட்டு பண்ணிக்கிறேன். இதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ தூரம் வந்து
அகலம் ஆகுது பாருங்க. ஸோ இதுவே போதும். இதுவே நான் ஸ்கேலை இப்படி திருப்பி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே வந்துட்டு இந்த இடம் ரொம்ப அதிகமாகும். அப்போ என்ன ஆகும், வயிற்றுக்கிட்ட ரொம்ப லூஸ் ஆகும். ஸோ அது அவங்க தொப்பை பொறுத்து, அவங்க வயிறு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம பண்ணிக்கணும். இவங்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் தேவையில்லை. அதனால நான் இப்படி மட்டும் அந்த எப்படி சொல்றது, வளைஞ்சிருக்கிற பகுதியில் மட்டும் நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப வயிறு பெருசாக இருக்குது, பேக் சைடு பெருசாக இருக்குது, சீட் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கேலோட இந்த பக்கம் மேல் பக்கமாக வளைஞ்சிருக்குது பாருங்கள், அந்த இடத்துல இப்படி வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து வளைச்சிட்டேன். இப்போ பாட்டம்ல இருந்து கோடு போடுறது பாருங்கள், இந்த ஸ்கேலோட கீழ் பகுதி அகலம் கம்மியாக இருக்கிற பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் வந்துட்டு இங்கே கோடு போடணும். ஓகே, அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ வந்து டாப் வந்து மார்க் பண்ணிட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப தெளிவாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இது எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா கிளாத் விடணும் இல்லைங்களா, அதாவது உள்ளே நம்ம தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா துணி விடுவோம் இல்லைங்களா, அது வந்துட்டு விட்டுறலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா பாடி கிட்ட, அதாவது மேலே ஆங்கோல் கிட்ட பாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 1.5 இன்ச்சு விட்டால் போதும். ஏன்னா உள்ளே வந்து ரொம்ப துணி விடுவோம். இப்போ ப்ளவுஸ் எல்லாம் நம்ம 2 இன்ச்சு விடுவோம், ஆனால் அதுவே தைச்சு முடிக்கிறப்போ 1.5-1.25 தான் இருக்கும். ஆனால் சுடி பொறுத்த வரைக்கும் ரொம்ப உள்ள கிளாத் விட வேண்டாம். சிலர்லாம் சொல்லுவாங்க ஷேப்பே வரல, ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக, எப்படி சொல்கிறது, அது ஷேப்பே இல்லாமல் நல்லா இல்லை அப்படின்னாலும் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுக்கு ரீசன் அதுதான், ரொம்ப துணி வந்து உள்ளே விடவே கூடாது. பாடி கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நான் 1.5 இன்ச்சு விடுறேங்க. ஆங்கோல் கிட்ட இந்த ஷேப் எடுக்கிற பாருங்க வயிற்று பகுதி, அந்த இடத்துல 1.25 இன்ச்சு விட்டால் போதும். அதுக்கப்புறமா ஓப்பன் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சு போது, கண்டிப்பாக இதுக்கு மேலே தேவையில்லை. கீழே பாட்டம் வரைக்குமே அதே 1 இன்ச்சு தான். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கோட்டை வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் கையில் அப்படியே ஜாயின் பண்ணிங்கனாலும் சரி, ஸ்கேல் வச்சு பண்ணிங்கனாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். இது வரைக்கும் ஓகே, நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். பட் கீழேருந்து வர்றது வந்து ஸ்கேல் வச்சே பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழேருந்து நீங்கள் சும்மா அப்படியே கோடு போட்டிங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் அவங்க தைக்கிறப்ப அந்த மடிப்பாங்க இல்லையா, கீழே ஃபோல்ட் பண்ணுவாங்கள்ல ஓப்பன் பகுதியில், அது வந்து அப்புறம் ஒரு மாதிரி கிராஸாக இருக்கும். அதனால கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேல் வச்சே போட்டுக்கோங்க. பாட்டம் கிட்ட வந்துட்டு 1/2 இன்ச் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம 1/2 இன்ச்சுக்கு தான் மடிச்சடிப்போம், அதனால 1/2 இன்ச் இருந்தால் போதும். பாருங்கள், பாட்டமில் 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஓப்பன் கிட்ட இருந்து ஸ்கேலை வச்சு நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ இது வரைக்குமே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிடுவோம், அதனால அது கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், டோட்டலாக எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு வெட்டிடலாம். நான் வந்து கழுத்து வெட்டலைங்க. சுடி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே கழுத்து வெட்ட வேண்டாம், அப்புறமா நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து வெட்டி முடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணது எல்லாமே ஃபஸ்ட்டு கிளாத்தோட பக்கம் தானே எல்லாமே இருக்கும். உள்ளே போக போக எதுவுமே மார்க் இருக்காது இல்லையா, அதனால் கண்டிப்பாக சுடிக்கு நீங்கள் ஊசி மார்க் போட்டுக்கணும். அப்போ தான் நீங்கள் தைக்கிறப்ப உங்களால் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும். ஊசி மார்க் வந்துட்டு எல்லாம் ரொம்ப கிட்ட கிட்ட போடணும் அப்படிங்கிறது இல்லை, ஓரளவுக்கு கேப் விட்டு விட்டு போட்டுக்கோங்க. ஊசி மார்க் போட்டுட்டு கீழே இருக்கிற துணியிலெல்லாம் அந்த மார்க் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல கொஞ்சம் சாக் பீஸில் வந்துட்டு மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் உடனே தைக்கல, கொஞ்சம் லேட்டாக தைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அழிஞ்சு போயிடும், அந்த மார்க் வந்து மறைஞ்சு போயிடும், ஓட்டம் மறைஞ்சு போயிடும். அதனால் மறுபடியும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை உடனே தைக்கிறீங்கன்னா ஒன்றும் தேவைப்படாது. ஓப்பன் கிட்ட வரைக்கும் மட்டும் வந்து ஊசி மார்க் போடுங்க, அதுக்கு மேலே போட வேண்டாம். ஏன்னா அதுக்கு மேலே ஒரே அளவு மடிச்சடிக்கு தான் போகிற ஓப்பன் பக்கம் தான், அதனால அதுக்கு மேலே தேவையில்லை. பாருங்கள், நான் ஊசி மார்க் போட்டுட்டு அந்த மார்க் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஜஸ்ட் இப்படி ஒரு சாக் பீஸில் வந்துட்டு மார்க் போட்டுறேன். ஓகே, மார்க்கும் போட்டாச்சு. அடுத்தது வந்துட்டு அர்க்கத் பண்ணிக்கணும். பாருங்கள், ஓப்பன் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கண்டிப்பாக அர்க்கத் பண்ணணுங்க. ஏன்னா அப்போ தான் எது வரைக்கும் ஓப்பன் இருக்குது, நம்ம அந்த மடிச்சடிக்கிறது எது வரைக்கும் அப்படின்னு தெரியும். அப்புறமா ஆம்கோல் கிட்ட ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். கழுத்து வந்து நம்ம இன்னும் வெட்டலை இல்லைங்களா, அதனால கழுத்துக்கிட்ட ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். வெட்டி இருந்தால் தேவைப்படாது. ஓகே, இப்போ வந்துட்டு அர்க்கத் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்க, நம்ம சென்டர் பாயிண்ட்ல பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா டாட் பிடிப்போம் இல்லைங்களா, ஸோ கண்டிப்பாக அந்த டாட் பிடிக்கணும். அப்போ தான் வந்துட்டு பின்னாடி நல்லா ஷேப்பாக இருக்கும். இல்லாட்டினா பின்னாடி துணி தூக்கிக்கிட்டு இருக்கும். ஏன்னா நம்மளோட பாடியே பின்னாடி கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி, உள்பக்கம் வளைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதனால கண்டிப்பாக அங்கே வந்துட்டு டாட் பிடிப்போம். ஸோ அப்படி டாட் பிடிக்கிறதுக்கு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி பண்ணுறதுன்னு. ஒன்றா ரொம்ப மேலே பிடிச்சிருவாங்க, இல்லை ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கம்மியாக பிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு போட்டு அப்படியே தான், அதாவது டோட்டலாக அந்த துணியை வச்சு அப்படியே தான் மடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஃப்ரண்ட் பார்ட்டோட துணி எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணுங்கள், அது உங்களோட விருப்பம் தான். எனக்கு இது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்,
அதனால நான் இப்படியே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஆனால் தைக்கிறப்ப எது முன்னாடி பின்னாடி தெரிஞ்சுக்கோங்க, வேணா எழுதி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இது வந்து ஃப்ரண்ட் பக்கமா இப்படி எழுதிக்கோங்க. இது வந்துட்டு பேக் சைடு அப்படிங்கிறத இப்படி வி போட்டிங்க அப்படின்னா அது தெரிஞ்சுக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ண அப்படின்னா, இந்த துணி டாப்போட அந்த லைனிங் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 2ஆக மடிக்கணும். மடிக்கிறப்ப எங்கே நம்ம ஷேப் எடுத்திருக்கோம், வயிற்று பகுதியில் ஷேப் எடுத்திருக்கோமோ அது வரைக்கும் தான் நீங்கள் வந்து துணியை 2ஆக மடிச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு மேலே போகிறது எக்ஸ்ட்ரா பீஸு. அந்த இடத்துல தான் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக துணியை 2ஆக மடிச்சுக்கணும். பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் இந்த இடத்துல அந்த ஷேப் எடுத்திருக்கேன் பாருங்கள், அது வரைக்கும் தான் துணியை 2ஆக வச்சுருக்கேன். வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுவில் நல்லா கீறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தூரத்துக்கு கீழே வரைக்குமே கீறிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த இடம் வந்து சரியாக இருந்த போது இங்கெல்லாம் முன்ன பின்ன தான் இருக்கும், அதையெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இப்போ வேணால் நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துக்கலாம். எடுத்துட்டீங்க அப்படின்னா பேக் சைடில் வந்துட்டு அந்த கோடு விழுந்துடும். உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குதுன்னா நான் சொல்கிறேன் இப்படி. இல்லை நான் டைரெக்டாக எடுத்து பேக் போர்ஷனே எடுத்து மடிக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள் நான் ஃப்ரண்ட் சைடு துணி அந்த பக்கம் எடுத்துகிட்டு பேக் சைடில் தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்காக. இப்போ ஒயரை வந்துட்டு நம்ம எவ்வளோ இன்ச்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அந்த டாட் பிடிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும். டாட் எதுக்காக பிடிக்கிறோம் அப்படின்னா பின்னாடி சைடு, அதாவது இந்த செஸ்ட்டுக்கு கீழே வயிற்று பகுதி வரைக்கும் இருக்கிற அந்த பாடி இருக்கு இல்லைங்களா பின்னாடி, அதுதான் தூக்கிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை டக் பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்துட்டு பின்னாடி டாட் பிடிக்கிறோம். அப்போ அந்த ஒயரம் எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப முக்கியங்க. அது எப்படி அப்படின்னா நீங்கள் செஸ்ட்டுக்கிட்ட இருந்து கீழே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். அப்போ நம்மளோட ஒயரம் எவ்வளோ இருக்குது, அந்த செஸ்ட்டோட ஒயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்ச்சில் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப ரொம்ப ரேராக சிலருக்கு ஹைட் கம்மியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வரும். பட் நார்மலான ஹைட் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு 9 இன்ச்சில் தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். அப்போ மேலே கிளாத்தோட ஒயரம் இருக்குது பார்த்தீங்களா, அது லைனிங்கோட ஒயரம் இந்த இடத்துல இருந்துட்டு நீங்கள் 10 இன்ச்சுக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 9ங்கிறது கரெக்டாக அந்த கார்னர்கிட்டே வரும், செஸ்டோட அந்த கார்னர்கிட்டே வரும். ஸோ தையலுக்கு எல்லாமே சேர்த்து நம்ம 10 இன்ச்சுக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துட்டு அந்த டாட் கரெக்டாக வரும். ஹைட்டு கம்மியாக இருக்காங்கன்னா அவங்க ஹைட்டுக்கு எவ்வளோ வருமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டோம். எண்டிங் பாயிண்ட் எப்படி தெரியும் நம்மளுக்கு? எண்டிங் பாயிண்ட் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அளவிற்கு மினிமம் இத்தனை இன்ச் இருந்தால் போதும் அப்படிங்கிறது. அது வந்து அதுவுமே ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி முன்ன பின்ன வரும். நான் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ ஓப்பனோட ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்துட்டு 2 இன்ச்சுக்கு வரைக்கும், அதாவது 2 இன்ச்சுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம நிறுத்திடுறோம். ஏன் அப்படின்னா ஓப்பனுங்கிறது நல்லா நம்ம இடுப்பை தாண்டி கீழே வரும் நம்மளுக்கு. ஸோ அவ்வளோ தூரம் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரக்கூடாது, அதுக்கு மேலேயே நிறுத்திடணும். அதனால் கண்டிப்பாக மினிமம் 2 இன்ச்சுக்கு முன்னாடியே அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கணும். பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு 2 இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணிக்கிறேன், அதோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரியே நீங்கள் வந்துட்டு இந்த மெத்தேட்லேயும் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணலாம். இதுலேயே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா சிலரெல்லாம் ஓப்பன் வந்து நல்லா இறக்கமாக கேட்பாங்க. நம்ம வந்து பாடிக்கு தகுந்த மாதிரி தான் வைப்போம், ஆனாலும் அவங்க வந்து இல்லை எனக்கு இன்னுமே இறக்கமாக வைங்க, காலெலாம் தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்படி ஒரு வேளை இறக்க வைக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா இந்த 2 இன்ச்சு தான் நீங்கள் குறைக்கிறீங்க அப்படின்னா இதுலேயும் மிஸ்டேக் வந்துடும். ஏன் அப்படின்னா அவங்களோட ஓப்பனோட இறக்க பார்த்தீங்க அப்படின்னா நார்மலோட எச்சா இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த 2 இன்ச்சு நீங்கள் கம்மி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அது இன்னும் கீழே அந்த பின்னாடி டாட் வந்து இன்னும் கீழே இறங்கி போகும். ஸோ இது எப்படி இந்த ஹைட்டு வந்துட்டு நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும் அப்படின்னா மினிமம் இந்த டாட்டோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 8 இன்ச் இருக்கணும் மினிமம், சரிங்களா? ஸோ அதான் உங்கள் ஹைட்டை பொறுத்து 8, 7 வரும். ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்கன்னா 7 கூட வரும், நல்ல ஹைட்டாக இருந்தாங்கன்னா 9 வரும் தாராளமாக. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு அந்த ஹைட் இது பண்ணிக்கணும். பட் ஸ்டாண்டர்டான அளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட்டோட ஒயரை வந்துட்டு 8 இன்ச் இருந்தால் போதும். இவங்க வந்து ஓரளவுக்கு நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, அதில் தான் ஓப்பனும் நல்லா இறக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு இவங்களுக்கு 9 இன்ச் வைக்கிறேன். பாருங்கள் ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அந்த இடத்துல இருந்துட்டு 9 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் வந்துட்டு டாட் பிடிக்கிற உயரம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒருவேளை எனக்கு அந்த ஹைட்டு தெரியலைங்க, இப்போ ஷார்ட்டாக இருக்காங்க இல்லை இன்னும் நல்லா ஹைட்டாக இருக்காங்கன்னா எனக்கு அது எப்படி வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ஓப்பனில் இருந்துட்டு மினிமம் 2 இன்ச்சு வச்சுங்க, வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஒரு 10 இன்ச்சுக்குள்ளார தான் இருக்கும், என்ன ஹைட்டாக இருந்தாலும் 10 இன்ச்சுக்குள்ளார தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அப்படி அதுக்கு மேலே இதோட கேப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை குறைச்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இல்லை அவங்க வந்து பாடியோட ரொம்ப இறக்கமாக ஓப்பன் வைக்கிறாங்க, இல்லை ரொம்ப மேலே, சிலர்லாம் ரொம்ப மேலே ஓப்பன் வைப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டாட்டோட உயரத்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு டாட்டுக்கு நான் மார்க் பண்ணிட்டேன்.
இப்போ இங்கேயும் வந்துட்டு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் பின்னாடி சைடும் தெரியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படியே ஃப்ரண்ட் சைடு கிளாத்லேயே அப்படியே போட்டுருவேன். ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு அந்த முன்னாடி துணியை தூக்கி விட்டுட்டு பேக் சைடு கிளாத்தில் போட்டுட்ருக்கேன். ஓகே பாருங்க, மார்க் பண்ணிவிட்டு அதாவது ஊசி போட்டுட்டேன். ஸோ 2 பக்கமுமே இதோட அளவு தெரியும். ஈஸியாக வந்துட்டு டாட் பிடிச்சிக்கலாம். ஸோ டாட் பிடிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இந்த ஹைட் மொத்த உயரப்பு 8 இன்ச் இருக்கு இல்லைங்களா, இதில் பாதி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பாதி 4 இதில் வந்து நான் 9 இன்ச் வச்சுருக்கேன். இவங்க வந்து ஹைட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால 4 இன்ச்சு. ஸோ 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு கிளாத் வரணும். ஸோ இங்கே போக போக அப்படியே கம்மியாக கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு டாட் பிடிச்சிக்கணும். ஸோ டாட் பிடிக்கிறது நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்துட்டு டாட்டுக்கும் நம்ம மார்க் பண்ணியாச்சுங்க. ஸோ அவ்வளோதான். டாப் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் சிம்பிளாகவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஓகே, இப்போ வந்துட்டு பாடி மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது வந்துட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணிடலாம். ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த துணியோட அந்த மடிப்பு பக்கம் நமக்கு மீதி இருக்கும் இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல தான் எடுத்துக்கணும். பாருங்க, இந்த இடம் தான் வந்துட்டு நமக்கு மீதி இருக்கிற இடம். இது வந்து எப்படி நமக்கு வந்து துணி மீதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இவங்க வந்து நல்லா லென்த்தாக எடுத்திருக்காங்க, 2.5 மீட்டர் மேபி எடுத்திருப்பாங்க, இல்லை 2.25 எடுத்திருப்பாங்க, நான் செக் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே இவ்வளோ துணி வந்துட்டு மீதி வரும். இல்லைன்னா சப்போஸ் மீதியாக வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே தான் ஒட்டு போட்டு தான் நம்ம வந்து தைச்சிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அகலமாக எந்த இடத்துல இருக்கோ அங்கே ஆம்கோல் கிட்ட வச்சுக்கோங்க. அகலம் கம்மியாக இருக்கிற இடத்துல கீழே வச்சுக்கோங்க. ஏன்னா ஆம்கோல் கிட்ட தான் நம்மளுக்கு அதிகமாக அகலம் தேவைப்படும். அதனால அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. பிறகு மடிப்பு பக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ 4 பீஸும் நல்லா வந்துட்டு ஃபோல்டிங்கில் இருக்குது. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு நம்ம லைனிங்கையும் டாப்பையும் வந்துட்டு அட்டாச் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு நார்மலாக நம்ம 1/2 இன்ச்சு தானே விடுவோம். ஸோ அந்த அளவுக்கு துணி வந்து விட்டுக்கலாம். கை நீளம் இவங்களுக்கு வந்து சின்ன கை தான், எப்போவுமே சின்ன கை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கை நீளம் வந்துட்டு 7.5 இன்ச்சு. ஸோ தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 8 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம், மேலே வந்து கொண்டு வந்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ கச்சை பகுதி கம்மி பண்ணுறது 3 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறேங்க. ப்ளவுஸுக்கும் எப்பவுமே அதே மாதிரி தான் 6 இன்ச்சுக்கு மேலே ஒரு 10-10.5 இன்ச்சு வரைக்குமே 3 இன்ச்சு தான் நீங்கள் வந்துட்டு கச்சை பகுதி கம்மி பண்ணணும். ஸோ இது ஸ்டாண்டர்டாக இருக்கிற அளவு. கை சுற்றளவு 12 இன்ச்சு. 12னா அதில் பாதி 6 இன்ச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மார்க்கை கோடு போட்டுக்கலாம். அப்புறமா ஆம்கோல் வரைஞ்சிக்கலாம். ஆம்கோல் வந்துட்டு 8.1 பாருங்க, 8.1 இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். நமக்கு இங்கே வந்துட்டு நல்லா கிளாத் அகலமாக இருக்குது கரெக்டாக. சப்போஸ் இங்கே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலேருந்து எடுத்துக்கோங்க. எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் விட்டுறேன். ஏன்னா சுடிதார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப உள்ள அதிகமாக துணி விட மாட்டோம். இப்போ வந்து கை வளைச்சிக்கிறேங்க. எப்போ போல் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிற சென்டர்லேருந்து 2 இன்ச்சில் இருந்துட்டு இந்த இடத்துல கை வளைச்சிக்கலாம். ஓகே, கை வளைச்சாச்சுங்க. இதை வந்துட்டு வெட்டிடலாம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எனக்கு வளைக்கிறப்ப சப்போஸ் கை நல்லா வரல அப்படின்னா வெட்டுறப்ப நல்லா நீட்டாக வெட்டிட்டேன். அது சாக்கீஸ் நம்ம ஒரு பக்கம் போட்டால் சம்டைம் அது ஒரு பக்கம் போகும். இப்போ வந்துட்டு அர்க்கட் பண்ணிக்கிறோம். பாருங்க, கீழே அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு அர்க்கத்தும், ஆம்கோல் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு அர்க்கத்தும், சென்டர் பாயிண்ட்ல ஒரு அர்க்கத்தும் பண்ணிக்கிறோம். இப்போ வந்துட்டு கை எழுதிக்கலாம். 7.5 இன்ச்சு கை நீளம். கை சுற்றளவு வந்துட்டு 12 நான் ஒரு 1/2 இன்ச்சு ஏற்றிக்கிறேன். ஏன்னா காட்டன் அப்படிங்கிறத கண்டிப்பாக தண்ணியில் போட்டால் சுருங்கும், அதனால ஒரு 1/2 இன்ச்சு நான் சேர்த்திக்கிறேன். ஸோ 12 இன்ச்சு வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, ஈஸியாக வந்துட்டு ஸ்லீவ் வெட்டியாச்சு. ஸ்லீவுக்கு நாங்கள் எப்பவுமே சுடிக்கு குடையவே மாட்டோம். அது யாருக்குமே வந்துட்டு அப்படி வந்து குடைய மாட்டோங்க. ஒருவேளை போட் நெக் தைக்கிறோன்னா குடஞ்சி விடுவோம். நார்மல் டாப்பு லோ நெக்கெல்லாம் வச்சு தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக குடஞ்சி விட மாட்டோம். ஸோ அவ்வளோதான், ஸ்லீவ் வந்துட்டு வெட்டியாச்சு. இப்போ வந்துட்டு மேலே டாப் துணி இருக்கு இல்லைங்களா, அது மேலே போட்டு வெட்டிடலாம். இந்த டாப் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஓவராலாக ஒரே டிசைன் இருக்குது. இந்த டாப் மேலே போட்டு வெட்டுறப்ப தான் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொன்றில் டிசைன் கொடுத்துருப்பாங்க. அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி போட்டு வெட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் மட்டும் அந்த பட்டி மாதிரி டிசைன் அது கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். பட் இது பியூர் காட்டன், எல்லா இடமே ஒரே டிசைன் தான். ஸோ அதனால் ஆல் ஓவர் டிசைன் அப்படிங்கிறதுனால நமக்கு எப்படி வந்து போட்டுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம எப்பவும் போல 4ஆ மடிச்சுட்டு செக் பண்ணிக்கலாம் உயரம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு தடவை டாப்போட லென்த் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பத்தாம கூட போகும். இதை மடிக்கிறதும் நீங்கள் லைனிங் எப்படி ஃபோல்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான். நீளத்தை 2ஆ மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து 2ஆ, அதாவது நீளத்தையே 2ஆ மடிக்கணும். 2 இன்ச்சு 2 மீட்டர் இருக்குன்னா 2 மீட்டரே ஃபர்ஸ்ட் 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்துட்டு 2ஆ ஃபோல்ட் பண்ணுறப்போ ஒவ்வொரு மீட்டருக்கு வந்துடும். பாருங்க, போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டேப்லயே நான் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இதுல லைனிங்ல வெட்டுறப்ப ஓகே, நம்ம எக்ஸாக்டா என்ன அளவோ அது வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
பட் டாப்பில் வெட்டுறப்ப கீழே மடிச்சடிக்கிறதுக்கு மேலே மேலே தையலுக்கு இது எல்லாமே வந்துட்டு துணி இருக்கணும். அதுக்கு வந்து மொத்தம் 2 இன்ச்சு விடுவோம். கீழே 1.5 இன்ச்சும் மேலே 6 இன்ச்சும் சேர்த்து 2 இன்ச்சு விடுவோம். இப்போ 40 இன்ச்சு உயரம் அப்படின்னா 42 இன்ச்சு நமக்கு தேவை. செக் பண்ணிக்கலாம். இருக்கு, பெருசாகவே இருக்கு. 46 இன்ச்சுக்கு மேலேயே இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு கரெக்டாக போயிடும். இப்போ வந்துட்டு ஓகே, ஒயரெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு லைனிங் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்லீவுக்கு வந்துட்டு துணி எப்படி பத்துது அப்படின்னு பார்த்துக்கணும். இது வந்து குட்டி ஸ்லீவு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாக போயிடும். பட் 3/4 ஸ்லீவ் எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு துணி கரெக்டாக இருக்குமான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி துணியை வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். பட் இவங்களுக்கு சின்ன ஸ்லீவ் தான், கிளாத் வந்து நிறையவே இருக்குங்க. பாருங்க, நான் நகர்த்தி காட்டுறேன். பாருங்க, இந்த இடத்துல எவ்வளோ கிளாத் இருக்கு பாருங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் இப்படி சேர்த்தி வெட்டு போறோம், அவ்வளவுதான். பட் இந்த இடத்துல நல்லா கிளாத் இருக்கு, ஸ்லீவுக்கு சரியா போயிடும். பாருங்க, மொத்தம் 42 இன்ச்சா, கீழே வந்துட்டு கொஞ்சம் ஏத்தி தத்தியமா இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கிளாத் வந்துட்டு விட்டுக்கிறேன். 42 இன்ச்சு இங்க வந்துட்டு மார்க் பண்ணிட்டு லைனிங் தூக்கி அப்படியே மேலே வச்சிடலாம். பாருங்க, போட்டுட்டேன். நான் உங்களுக்கு இந்த இடத்துல அப்படி நகர்த்தி காட்டுறேன். பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு 42 இன்ச்சுக்கு நான் இங்க வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல தான் நான் வந்துட்டு லைனிங்கை போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க, கண்டிப்பா அந்த துணி வந்துட்டு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஓகே, இப்போ இது வந்துட்டு வெட்டிக்கலாம். ஸோ வெட்டுறப்ப பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்லியிருக்கேங்க, டாப்ல வெட்டுறப்ப ஒட்டியே வெட்டிக்கோங்க, லைனிங் ஒட்டி, அது பிரச்சனை இல்லை. பட் சைடுல எல்லாம் வெட்டுறப்ப ஒரு 4 இன்ச்சு துணி விட்டு தான் வெட்டணும், அப்படியே லைனிங்கோட சேர்த்தியே வெட்டக்கூடாது. ஓகே, பாடி போர்ஷன் வந்து வெட்டியாச்சு. அதே மாதிரி ஸ்லீவையும் மேலே போட்டு அப்படியே வெட்டிடலாம். ஸ்லீவுக்கு அதே மாதிரி கிளாத் எங்கே கரெக்டாக இருக்கோ அந்த இடத்துல திருப்பிக்கோங்க. பத்தலைன்னா ஒட்டு போட்டு தான் இருக்கணும். பெரிய ஸ்லீவ் அப்படின்னா 3/4 எல்லாம் வருது அப்படின்னா கொஞ்சம் ஒட்டு போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்க, அவ்வளோதான், வந்துட்டு டாப் வெட்டியாச்சு. பியூர் காட்டன் டாப், இது லைனிங் டாப்பு. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு தெரியல உங்களுக்கு எவ்வளோ தூரம் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோட மெத்தட் வேறு மாதிரி இருக்கும், அண்ணாவை கொஞ்சம் வேறு மாதிரி கட் பண்ணுவாங்க. அதாவது அந்த மார்க்கிங் எல்லாம் எது முன்னாடி எது பின்னாடி அப்படிங்கிறத அண்ணா வேறு மாதிரி வெட்டுவாங்க, மார்க் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் வேறு மாதிரி தான் மார்க் பண்ணுவேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியாமல் என்ன ஸ்டெப்பு மட்டும் மாற்றி மாற்றி இருக்கும், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக ஈஸியாக நான் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ப்ளவுஸ் கட்டிங், டாப் ஃபிட்டிங், இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும், நிறைய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நம்ம வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகேங்க, இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.